நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு குடைமிளகாய் போண்டா. யார் யாருக்கெல்லாம் போண்டா வடை இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ராமசாமியும் கல்பனாவும் உயரத்தில் ரொம்பவே குள்ளமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. 2வது வருஷத்துலேயே அவங்களோட வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகிடுச்சு. ரொம்ப பயப்படுறாங்க கல்பனாவும் ராமசாமியும். நம்ம 2 பேரும் தான் இவ்வளோ குள்ளமாக பிறந்திருக்கிறோம். எப்படியோ நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போது நம்மளோட வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. நம்மளை மாதிரி மட்டும் நம்மளோட குழந்தையும் பிறந்துடவே கூடாது. எவ்வளோ கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். நமக்கு பிறக்க போகிற குழந்தை ஆரோக்கியமாக சாதாரணமான உயரத்தில் எல்லா மக்களை போலையும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கோவில்களுக்காக போய் கடவுளை வழிபட்டுட்டே வந்தாங்க. நல்லபடியாக ஆரோக்கியமாக ஒரு குழந்தையோட சத்தம் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அதுவும் ஆண் குழந்தை. குழந்தைக்கு குகனுன்னு பேர் வைக்கிறாங்க. நல்ல முறையில் அவங்களால எந்த அளவுக்கு சிறப்பாக வளர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா வளர்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. குகனும் இப்போது பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. அவங்களால அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த அளவுக்கு உதவிகளை செய்ய முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளவோ அவங்களும் செய்வாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம 2 பேரும் இப்படி பிறந்ததுனால தாங்க எல்லா வேலைகளையும் சாதாரண மனுஷங்க பண்ணுற மாதிரி பண்ண முடியலை. நம்மளோட குழந்தை நமக்கு உதவி செய்கிற நிலைமை ஆயிடுச்சு. எல்லாரும் குழந்தைங்கள தான் கவனிச்சுப்பாங்க. ஆனால் குழந்தைங்கள மாதிரி நம்மளோட பிள்ளை நம்மளை கவனிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட மகனை எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கணுமோ ஒரு நல்ல பொண்ணு கையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்க. அதுதாங்க எனக்கு ஆசை அப்படின்ட்டு அவங்களோட கணவன்கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க. ஆமாம் கல்பனா, ஆமாம், எனக்கும் இதே தான் ஓடிட்டுருக்குது. இதை பற்றி நம்ம மகன்கிட்ட பேசுவோமா? ஆனால் அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. வயசும் வந்துடுச்சுல்ல, இதுக்கப்புறமும் என்ன, ஒரு நல்ல பொண்ணாக பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அவங்களோட பையன்கிட்ட கேட்காமலேயே அந்த பையனுக்கு ஒரு நல்ல வரனாக தேடிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரத்துலேயே அழகான ஒரு பொண்ணு வரனாக அமர்ந்திருக்குது. அந்த பொண்ணை பார்த்தா அம்புட்டு அழகா தேவதையாட்டமே இருக்கிறா. இவங்க அம்மா அப்பா மனசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம பையனுக்கு ஏற்ற பொண்ணு இவ தான் அப்படின்ட்டு. பிறகு பொண்ணு நல்ல பொண்ணா, அவங்களோட குடும்பம் எப்படி, அதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் அவங்களோட பையன்கிட்டையே விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட குகனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. நம்ம அம்மா அப்பா நமக்காக இப்படியெல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்துருக்குறாங்களே அப்படின்ட்டு என்ன சொல்கிறதுனே தெரியலை. உடனே சொல்கிறாங்க, என்னம்மா, என்னப்பா, நான் இவ்வளோ நாட்களாக உங்கள் கூடவே தானே இருந்துட்டுருக்குறேன். எனக்கே தெரியாமல் நீங்கள் எப்படி இவ்வளோ விஷயத்த பண்ணினீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை, குழப்பமாக இருக்குது. நீங்களே விஷயத்த சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒவ்வொரு விஷயமா அவ்வளோ ரசனையோட அப்படியே கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. குகனுக்கு புல்லரிச்சு போச்சு. இப்படி ஒரு அம்மா அப்பா வயிற்றுல நான் பிறந்திருக்கிறேனே, இதெல்லாம் எனக்கு அந்த கடவுள் கொடுத்த வரம்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, குகனோட அம்மா அப்பாவுக்கு பிடிச்சாலே குகனுக்கு பிடிச்ச மாதிரி தான் பொண்ணு வீட்லேயும் பேசுகிறாங்க. அவங்களுக்கும் முழு சம்மதம். பொண்ணு வீட்டாரும் பையன் வீட்டாருமா சேர்ந்து ஜாம் ஜாம்னு சிறப்பாக கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. குகனோட மனைவி பேர் சுஜி. கல்யாணம் ஆகி வந்த புதுசில் இவங்க வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்குது. அவங்க பிறந்த வீட்டில் என்னமோ அவங்கள தாங்குன்னு தாங்குனாங்க. எந்த வேலைகளையுமே செய்ய விட மாட்டாங்க. இவங்களுக்கு சொல்லப்போனால் எந்த வேலையுமே தெரியாது. இப்போது கல்யாணமாகி வந்திருக்கிறாங்களா, குகன் தான் ஏற்கனவே அவங்க அம்மா அப்பாவுக்கு நிறையா உதவிகளை செய்வாங்க. இப்போது கூடவே சேர்ந்து சுஜியும் செய்ய வேண்டிய நிலமை. சொல்லப்போனால் சுஜிக்கு ஒரு வேலையுமே செய்ய தெரியாது. ஆனால் குகனு கொஞ்சம் கூட கோபமே படாமல் அவங்க அம்மா அப்பாவை எந்த அளவுக்கு அன்பாக பாசமாக கவனிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்களோட மனைவியவும் எந்த வேலைகளையும் செய்ய தெரியலையேன்னு அவங்கள கிண்டல் கேலி செய்யாமல்
ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுக்கு தெரியாததை சொல்லி தராங்க. இவங்கள அவங்களோட குழந்தையாட்டும் பார்த்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததில் சுஜிக்கு, ஆஹா, நம்மளோட வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்மளை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க, நம்ம இனிமே இவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வருது. இவ்வளோ நாட்களாக அவங்க கணவன் கூட மட்டும்தான் எங்கேனாலும் போவாங்க வருவாங்க. இப்போது அவங்களோட மாமியார் கூட கோவிலுக்கு போகிறது, கடைக்கு போகிறதுன்னு எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு விருப்பமாக இருக்கோ 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு வராங்க. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக அவ்வளவு ஜொலி ஜொலிப்பாக இருக்குது. அன்னைக்கு அவங்க 4 பேருமா சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது சுஜி சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் ஒருத்தரோட சம்பாத்தியத்திலேயே எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அது எவ்வளோ நாளுக்கு பத்தும்? அதெல்லாம் சரி வராதில்ல. அதனால் நான் வியாபாரம் பார்க்கலான்னு இருக்கிறேன். போண்டா, பஜ்ஜி, வடை இது மாதிரி வியாபாரம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் இன்னும் வருமானத்தை ஈட்ட முடியும். இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பாக இருக்கலாம்ல. சேமிப்பும் அதிகமாக இருக்கும். நம்ம இருக்கிற நிலமை இன்னும் பெரிய அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே போகும்ல அப்படிங்கிறாங்க. ஆ, வடை கடை போடுறதெல்லாம் நியாயம்தான். ஆனால் இந்த ஊரில் ஒவ்வொரு முக்குக்கும் அவ்வளோ வடை கடை, இட்லி கடைன்னு நிறையா இருக்குதே. அது எப்படி நமக்கு வேலைக்கு ஆகும்? இந்த காலத்தில் புதுசாக ஒரு கடை வருதுன்னா 2 நாளைக்கு அந்த கடை பக்கம் எட்டி பார்ப்பாங்க. அதனால் ஏதாச்சும் வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நடக்கும். அதனால் வேறு ஏதாவது யோசிக்கலாமே அப்படிங்கிறாங்க. சரி, நீங்களே ஏதாச்சும் யோசனையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கல்பனா சொல்கிறாங்க, ஆ, குடமிளகா இருக்குல்ல, அதில் போண்டா செய்யலாமா? அது இங்கே யாருமே சாப்பிட்டது கிடையாது. அதோட ருசியும் நல்லா இருக்கும். சின்ன வயசில் என்னோட பாட்டி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதை நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ அதை செஞ்சு பாரு. கண்டிப்பாக அது சூப்பராக வரும். நல்லா வந்துச்சுன்னா அதையே வியாபாரம் பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, சரி அப்படின்ட்டு அவங்க சொல்லி தராங்க. சுஜியும் கற்றுக்குறாங்க. அதை அவங்க எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டும் பார்க்குறாங்க. காரமே இல்லாமல் ரொம்ப ருசியாக இருக்குது. இதையே நம்ம வியாபாரத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க சுஜியும். சரி சரி, இன்றைக்கி நாம் நம்ம வீட்டில் இருந்த பச்சை கலர் குடமிளகாவை வச்சு தான் போண்டா செஞ்சோம். கடை வியாபாரத்துக்கு 3 கலர்லையுமே வாங்கிக்கலாம். சரி, போய் வாங்கிட்டு வாங்க. நாளைக்கே ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம புது தொழில் ஆரம்பிக்க போகிறோன்ட்டு குதியாக குதிச்சுட்டு, சரி வாங்க வாங்க இப்போவே போயிட்டு காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். யார் யாரெல்லாம் வரீங்க? என் கூட யார் யாரெல்லாம் வரீங்க அப்படிங்கிறாங்க சுஜி. சரி, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். நீங்கள் 3 பேர் வேணும்னா கடைக்கு போய் சந்தையில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் காய்கறி நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு காசை கொடுத்து விட்றாங்க கல்பனா. சுஜி, குகன், ராமசாமி 3 பேரும் சந்தைக்கு போயிட்டு கூடையாக 3 கூடைகளில் 3 வண்ண குடமிளகாய்களை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. எல்லா குடமிளகாய்களும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கவே பெருசு பெருசாக நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது. அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு எதை எதை எந்தெந்த அளவில் சேர்க்கணும் அப்படின்ட்டு அதை எழுதியும் வச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு தூங்கிட்டாங்க. காலையில் விடிஞ்சதும் சுஜி மட்டும் கடைக்கு போயிட்டு குடமிளகாய் போண்டாவை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்படியே அவங்களோட கணவன், மாமனார், மாமியார் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தராக பின்னாடி வந்துட்டாங்க. 4 பேருமா சேர்ந்து வியாபாரத்தை பார்க்குறாங்க. கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். இவங்கள நிறையா பேர் கேலி கிண்டல் செஞ்சாங்க. என்ன இப்படி இவ்வளோ குள்ளமாக இருக்கிறாங்களே 2 பேரும், எந்த வேலைகளுமே இவங்களால சரியாக செய்ய முடியாது, இவங்கெல்லாம் என்னத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசினவங்கெல்லாம், நல்லா இருக்குது நல்லா இருக்குது, இவ்வளோ அருமையாக கடை போட்டு சூப்பராக குடமிளகா போண்டாவை தரீங்களே, அதுவும் இந்த காலத்தில் போயிட்டு குடும்பத்தோட வியாபாரம் பார்க்குறதெல்லாம் எங்கே ஒத்து வரும்? அதுலேயும் நீங்கள் சிறந்தவங்களாக தான் இருக்கிறீங்க. உங்களை யாருமே இதுக்கப்புறம் அசைக்க முடியாது அப்படின்ட்டு நல்லா பெருமையாக புகழ்ச்சியாக பேசிட்டு போகிறாங்க. வியாபாரத்துக்கு வியாபாரமும் ஆணுச்சு. இத்தனை வருஷங்களாக கல்பனாவும் ராமசாமியும், அது மட்டுமா குகனும் சேர்ந்து தானே கஷ்டப்பட்டாங்க.
எத்தனை பேர் உங்கள் அம்மா அப்பா இவ்வளோ குள்ளமாக இருக்கிறாங்கன்ட்டு 1000 பேச்சு பேசியிருக்கிறாங்க. அதையெல்லாம் இவங்க 3 பேரும் தாங்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அது எல்லாத்துக்கும் சுஜியால் விடிவு காலம் பிறந்துருச்சு. குறைகளில் சொன்ன வாய்கள் எல்லாம் இப்போ போண்டா சாப்பிட்றதுக்காக வரிசையில் நின்றுட்டுருக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிறிய ஆளாக இருந்தாலும் மற்றவங்கள புண்படுத்துகிற மாதிரி பேசிடவே கூடாது. இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டு அவங்கள குறை சொல்லி பேசுனா அவங்களுக்கு மிகப்பெரிய வலிகளை தரும். அது மாதிரி யாருக்கும் வலிகளை தரவே கூடாது. அவங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும். இந்த உலகத்தில் திறமைகளே இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் திறமைகள் ஒளிஞ்சிருக்குது. அது என்னைக்கு வெளிப்படணும்னு இருக்குதோ அது சிலரால் வெளிப்படும். நல்ல முறையில் நல்லபடியாக நடந்துக்கிட்டாலே நம்மக்கிட்டேயும் எல்லாரும் நல்லபடியாக நடந்துப்பாங்க. அப்போது பிரச்சனையே இருக்காது. அதே சமயத்தில் ஒரு விஷயம் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. அதை சொல்லித்தர்றவங்க எவ்வளோ பண்பாக நிதானமாக தெளிவாக சொல்லித்தராங்களோ கற்றுக்கிறவங்களும் ரொம்பவே ஆற்றலோட ஆர்வமாக கற்றுக்கிட்டாலே எல்லாமே சுலபந்தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.